முத்து மீனாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்து மீனா கிட்ட, மீனா நீ வந்து வீட்டுக்கு போ, நான் வந்து சத்யாவை எப்படி எக்ஸாம் எழுத வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு பிளான் இருக்கு, அதை வந்து நிறைவேற்றிட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க நானும் வரேன், என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம், எனக்கு வேற பயமா இருக்கு, பிரின்சிபல் வந்து இப்ப நின்னே பேச மாட்டேங்கிறாரு, கண்டிப்பா வந்து எழுத விட மாட்டாரு, சத்யாவோட வாழ்க்கை அவ்வளவுதான், நான் வந்து கண்டிப்பா வருவேன் அப்படின்றாங்க. நான் சொல்றது கேளு மீனா, நீ வீட்டுக்கு போ, நான் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனாவை கொண்டுட்டு போய் வீட்டுக்கு விட்டுட்டு கிளம்புறாங்க. மீனா வந்து சத்யாவுக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. சத்யா இருந்துகிட்டு எதுக்கு மாமா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனா இருந்துகிட்டு நானும் வரேன் அப்படின்ட்டு சத்யாவும் மீனாவும் கிளம்புறாங்க. போற வழியில முத்துவை பார்த்துட்டு மீனா நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. எதுக்குங்க இந்த மாதிரி பண்றீங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, திருப்பி திருப்பி வந்து தேவையில்லாம நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறீங்க, நீங்க பிரின்சிபல் கிட்ட பேசுறேன்னு தானே போனீங்க, இப்போ எதுக்கு தண்ணி அடிச்சுட்டு இப்படி வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்துக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி மீனாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அந்த வழியா சத்யாவோட காலேஜ் பிரின்சிபல் வராரு. அங்க திட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. எதுக்கு வந்து பொண்டாட்டியை தேவையில்லாம இப்படி நடு ரோட்ல நின்று திட்டிட்டு இருக்காங்க, இவங்களை ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் வந்து முத்துவை பிடிச்சிட்டு இப்படிதான் ரோட்ல வந்து திட்டிட்டு இருப்பியா, தேவையில்லாம கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா, நீ வா ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. மீனாவும் சத்யாவும் வந்துட்டு அவர் வந்து எந்த தப்புமே பண்ணல, அவரை விடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க பிரின்சிபல் வந்து ஏசி கிட்ட சொல்லிட்டாங்க, ஏசி வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலேயே நாங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா எங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. முத்துவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரின்சிபல் போயிட்டு மீனா கிட்ட நின்று எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்லை சார், என் தம்பியை வந்து எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதனால பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் பண்ண தப்புக்கு எதுக்கு மீனா உங்களே திட்டணும்னு சொல்லி பிரின்சிபல் கேட்க, அவன் வந்து என்னோட தம்பி இல்லையா சார், எனக்கும் தானே அசிங்கம், அதனால அவர் வந்து என்னை திட்டுறாருன்னு சொல்ல, பிரின்சிபல் வந்துட்டு சத்யா நீ வந்து எக்ஸாம் எழுதவா, தேவையில்லாம உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து சத்யாவை கூட்டிட்டு காலேஜுக்கு போறாரு. முத்து போட்ட பிளான்னால சத்யாவை எக்ஸாம் எழுத விடுவாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.